புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியுடன் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநர் ஜெனரல் சுதாகர், கூடுதல் இயக்குநர் அரவிந்தன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். முதல்வரை மரியாதை நிமித்தமாக சந்தித்த அதிகாரிகள் புதுச்சேரியின் தற்போதைய போதை தடுப்பு நிலவரங்களை குறித்து பேசினர். போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றன. குறிப்பாக மாநில போதைப்பொருள் ஒருங்கிணைப்பு மைய அமைப்பின் கூட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கூட்டுவது குறித்து இந்த சந்திப்பின் பொழுது விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநிலத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க பல்வேறு அரசு துறைகள் ஒருங்கிணைந்து கடுமையான தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முதற்கட்ட நகர்வாக இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. விரைவில் முதல்வர் தலைமையில் அதிகாரப்பூர்வ கூட்டம் கூட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இச்சந்திப்பின் போது உயர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் அருகே கஞ்சா விற்க முயன்ற 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது காட்டேரிக்குப்பம் சுடுகாடு அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேரை போலீசாரை கண்டதும் தப்பிச் செல்ல முயன்றனர். உடனே போலீசார் 2 பேரையும் பிடித்து சோதனை செய்த பொழுது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் காட்டேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாஸ், புத்திப்பட்டை சேர்ந்த பிலோமின் தாஸ் என்பதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய வாங்கி வந்ததாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து போலீசார் அவர்களிடமிருந்த 95 கிராம் கஞ்சா, இருசக்கர வாகனம் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 2 பேர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 2 பேர் மோசடி கும்பலிடம் 14 லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர். நயினார் மண்டபத்தை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் பல்வேறு தவணைகளாக 13,92,000 ரூபாயை முதலீடு செய்தார். பின்னர் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. லாஸ்பேட்டையை சேர்ந்தவரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து பேசுவதாக அறிமுகப்படுத்திக் கொண்டு குறைந்த வட்டியில் 20 லட்சம் ரூபாய் லோன் பெற்று தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி லோன் பெற விண்ணப்பித்த பொழுது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதையடுத்து மர்ம நபருக்கு 3,500 ரூபாய் செலுத்திய பின் மீண்டும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல 2 பேர் மோசடி கும்பலிடம் 13,95,500 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஒதிம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரி சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வெளியூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வரும் ஜூன் 1 துவங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சுய கணக்கெடுப்பு கடந்த 17ஆம் தேதி துவங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த கணக்கெடுப்பில் பொதுமக்கள் தங்கள் குடும்ப விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்து நிறைவு செய்த பின் கிடைக்கும் தகவல்களை கணக்கெடுப்பாளர்களின் வீடுதோறும் வரும்பொழுது வழங்கினால் தகவல்களை எளிதாக பெற முடியும். இந்த கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வை கலெக்டர் குலோத்துங்கன் நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தார். இதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் பங்கேற்றனர். இது பற்றி சந்தேகம் இருந்தால் பொதுமக்கள் 1-855 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை ஊழியர்கள் வரும் 1ஆம் தேதி வீடு வீடாக சென்று துவங்க உள்ளனர். இப்பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. எனவே மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வளர்பிறை பிரதேசத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் பூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் கூட்டணி கட்சி தலைவர்களின் பேராசை காரணமாக தேர்தலில் தோல்வி ஏற்பட்டது என காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார்.
இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்ததற்கு பொறுப்பை ஏற்றுள்ளோம். கூட்டணி கட்சியை சேர்ந்த சிலர் காங்கிரஸ் கட்சி மீது தோல்விக்கு பழி போட்டு சேற்றை பூசுவது போல விமர்சனம் செய்கிறார்கள். கூட்டணி தலைவர்களின் பேராசை காரணமாக தோல்வி ஏற்பட்டுள்ளது. தேர்தலில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி வெல்லும் தொகுதிகளில் தாவேகா கணிசமான வாக்கு பெற்றதால் தோல்வி அடைந்துள்ளது. தோல்வி எதனால் என திமுக சுய பரிசோதனை செய்ய வேண்டும். காங்கிரஸை குறை கூறுவதால் அவர்கள் செய்த தவற்றை மறக்கவோ முடியாது. கூட்டணியில் சில கட்சிகள் சேர்வதும் பிரிவதும் அரசியலில் நடக்கும் நிலவரங்கள்தான். இதற்காக காங்கிரஸை திமுக விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நியமன எம்எல்ஏக்களை நியமிக்க தேடுதல் குழுவினை நியமிக்க வேண்டும் என மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி நியமன எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் மரபுகள் மீறப்பட்டு வருகிறது. பிரதிநிதித்துவம் இல்லாத அல்லது குறைவாக உள்ள சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு போதிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சட்டசபை பணிகளில் பயனுள்ள பங்களிப்பு செய்யக்கூடிய சிறந்த நிபுணர்கள் மற்றும் துறை கல்வி வல்லுநர்களை சேர்த்தல் வேண்டும். நியமன செயல்முறையை முழுமையாக அரசியல் சார்பற்றதாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் மாற்ற வேண்டும். அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களுக்காகவே அல்லது கட்சியை மாறியவர்களுக்காகவே பதவி வழங்கும் கருவியாக நியமன முறை பயன்படுத்தப்படக்கூடாது. 3 பேரை தேர்ந்தெடுக்க ஒரு தேடுதல் குழு அல்லது தேர்வுக்குழு நியமிக்கப்பட்டு புதுச்சேரி மக்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு அவற்றிலிருந்து 3 பேரை தேர்வு செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலியமேட்டில் 11,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகளை மோகன்தாஸ் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலியமேடு சமத்துவபுரம் பகுதியில் 11,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் மோகன்தாஸ் எம்எல்ஏ தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், இளநிலை பொறியாளர் சேகர், உதவி பொறியாளர் பாலமுருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். பிஎஸ்சி நர்சிங் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் ஜூன் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி செவிலியர் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு இணைய வழியில் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. வரும் 3ஆம் தேதி மாலை வரை இதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது. மாணவர்கள் சென்டாக் புதுச்சேரி இணையதளத்தை பார்வையிட்டு விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.